அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று அடியன் எம்பெருமான் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நாளை தெளிவாக யாரும் பார்க்குறது கிடையாது. ஏதாச்சும் இந்த அமாவாசை பண்டிகை நாள் மட்டும்தான். அப்போ கூட இந்த ராகு காலம் யமகண்டம் தான் பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சந்திராசங்க தான் இல்லையா, அதெல்லாம் ஒரு நாளும் தெரிஞ்சுக்கினா தான் வாழ்க்கையில் அதுக்கேற்றா போல் நம்ம பயன்படுத்தி நம்ம பிரச்சனைகளிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையிலேயே அடியன் இந்த நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன்னு சொல்கிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஐப்பசி 11 இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் அக்டோபர் 28, 2025 இன்று வாஸ்து நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அதே போல் இன்று கீழ்நோக்கு நாள். வீடு கட்டுறவங்க இந்த நாளில் வாஸ்து நாளை தேர்வெடுத்து வாஸ்து நாளில் பூஜை போடலாம். வாஸ்து நாளில் இடம் வாங்கலாம். வாஸ்து நாளில் இடத்த அளக்கலாம். வாஸ்து நாளில் பட்டா பதிவு பண்ணலாம். வாஸ்து பார்த்து தான் எந்த வீடு கட்டினாலும், எந்த ஜாதகர் வீடு கட்டினாலும் சரியான முறையில் உங்களுக்கு தேவையான அளவை இடத்துக்கு ஏற்றாப்போல் நீங்கள் அந்த வாஸ்து சரி பண்ணி கட்டினாதான் அந்த வீடு உங்களையும் உங்களுடைய பரம்பரையும் ஆண்டு கணக்குகளாக அந்த வீடு வாழ வைக்கும். இல்லைன்னா அந்த வீடு பாதிப்பையே கொடுக்கும். வாஸ்து மிக மிக முக்கியம். எந்த இடத்தில் கிச்சன் வரணும், எந்த இடத்துல பாத்ரூம் வரணும், எந்த இடத்துல போர் போடணும், எல்லாத்துக்கும் வாஸ்துவில் ஒரு வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை கடைப்பிடிக்கணும். பெட்ரூம் இந்த அளவில் தான் இருக்கணும், ஆள் இந்த அளவில் தான் இருக்கணும் சொல்லி பண்ணிங்கன்னா அந்தந்த அடிகளும், அதான் இப்போ தோராயமாக ஒரு 19 அடி வச்சுங்க. 19 அடி பால் பாக்கினா அந்த பால் பாக்கியத்தை கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்க. நீ தவறுதலாக மூதேவி இருக்கிற அடியில் வச்சிட்டிங்கன்னா அந்த வீடு எப்போதும் சோகத்தையும் வருத்தத்தையும் பண விரயத்தை தான் கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். வீடு கட்டக்குள்ளே இது மிக மிக முக்கியம், கவனிக்கணும். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அது சரியாக கவனிக்கிறது கிடையாது. அது தெரியாமல் அப்பார்ட்மெண்ட்ஸை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வாடகை வீட்டில் இருக்கக்குள்ளேயே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் போனதுலேருந்து பிரச்சனை தான் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் என்பது அது தொழில் ரீதியாக அவங்க கட்டி விற்கக்கூடியது. ஒரு வீடு அமைப்போடு வந்துடும், ஒரு வீடு அமைப்பு இல்லாமல் வரும். ஒரு வீடு பாத்ரூம் இருக்க வேண்டியதில் கிச்சன் இருக்கும், கிச்சன் இருக்க வேண்டியதில் பாத்ரூம் இருக்கும். ஆனால் அடிகள் கரெக்டாக இருக்கும், ஆனால் இடங்கள் மாறுபடும். அது போல் இருக்கக்குள்ள இப்போ பாத்ரூம் இருக்க வேண்டிய இடத்துல கிச்சன் இருக்கக்குள்ள அந்த கிச்சன் அந்த வீட்டை வாழ வைக்காது. வீட்டில் பெண்களை தங்க விடாது. பெண்கள் அந்த வீட்டில் சமைக்க முடியாது. கருத்தில் கொள்ளுங்கள். அது அந்தந்த இடத்தில் இருந்தால் மட்டுமே சிறப்பு. அது எந்த விஷயமா இருந்தாலும் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மட்டும்தான் எந்த ஒரு பொருளுக்கோ மதிப்பு. அந்த இடத்த விட்டு மாறிட்டா அதுக்கு மதிப்பும் வராது, அதுக்கு செல்வாக்கம் வராது. அதே போல தான் இருக்கிற இடத்துல வாஸ்து இருந்தால் தான் அது அதனுடைய வேலை செய்யும். அதனால் வீடு கட்டுறவங்க மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து கவனமாக எந்தெந்த இடத்தில் எந்தெந்த அமைப்புகள் வரும் பார்த்து தான் நீங்கள் கட்டணும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1-8 வரை பூராடம், பின்பு உத்திராடம். திதி இன்று அதிகாலை 4:35 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் மிருகசீர்ஷ திருவாதிரை. ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னம் 90% பாதிக்கும். அதனால் இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னம், மிதுன ராசி மிதுன லக்னம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சல்களும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த சீசோஷ நிலை மழை காலம் என்பதால் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா வண்டி ஏற்கனவே பிரேக் பிடிக்காது.
பிரேக் சப்போர்ட்டுக்காக நம்ம முன்வீல் பிரேக்கை பிடிக்கக்குள்ள நம்மளை தடுமாற்றுறதும் கீழே கீழே தள்ளிடும். அதனால் இந்த மழை காலத்தில் வண்டியை பொறுமையாக தான் இயக்கணும், பாதுகாப்பாக இயக்கணும். இல்லைனா இந்த சந்திராசனம் அதோடைய வேலையை எளிதில் செய்து முடிச்சிடும். கற்றுக்கொண்டு நீங்கள் பயன்படுங்க. நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் 100% ஜெயிக்க முடியும். அது கூட இந்த சுப ஓரையும் சேர்த்து பயன்படுத்தினா இன்னும் அற்புத பலன்களை பார்க்க முடியும். அதுக்கும் கூட பஞ்சபட்சியை சேர்த்து இயக்கினால் நீங்கள் நினைத்தது 100% வெற்றியை பெறும். கருத்தில் கொள்ளுங்க. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் தான் இன்றைய ஓரநாதன். அவரே இன்று கதாநாயகன். நேற்று தான் முருகப்பெருமான் சூரசம்சாரம் செய்தார். அது இன்று விடிகாலை 4:42 முடிஞ்சிடுச்சு. கருத்தில் கொள்ளுங்க. சஷ்டி விரதமும் சரி, சஷ்டியும் சரி. இந்த செவ்வாய் வாரையை பொறுத்த மட்டும் காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதுக்கு அடுத்து சூரிய உரை வரும், அது அசுப உரை. அதுக்கு அடுத்து 3 மணி நேரம் சுப உரைகள். இப்போ காலை 6 to 7 செவ்வாய் உரையுங்க, 7 to 8 சூரிய உரையுங்க, 8 to 9, 9 to 10, 10 to 11. இந்த 3 மணி நேரம் காலையில் நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் மதியம் 1 to 2, 2 to 3, 2 to 3 அசுப உரையுங்க. அதே போல் 3 to 4, 4 to 5, 5 to 6. இந்த 3 மணி நேரம் பயன்படுத்தலாம். சுக்கிர உரை, புதன் உரை, சந்திர உரை. ஏன்னா உங்களால் வெற்றியே பெற முடியல என்றால், இல்லை நீங்கள் கொடுத்த காசு வரலை, இல்லை கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, இது போலாம் இருக்கக்குள்ள இந்த சுப உரையை இயக்கி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்டது நிறைவேறும். அதே போல் நீங்கள் பிறந்த உரை எந்த உரைன்னு பார்த்து சரியாக அறிஞ்சு கொண்டீங்கன்னா அதுக்கும், அதாவது அந்த ஓரை இயக்கிக்குள்ளே இன்னும் அற்புத பலன்கள் உங்களால் பார்க்க முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை நீங்கள் எந்த ஓரையில் பிறந்திருக்குன்னு சொல்லி அறிஞ்சு கொள்ளணும்னா, இப்போ செவ்வாய் ஓரை காலை 6 to 7 வருது. நீங்கள் பிறந்த டைம் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். இப்போ ஒருத்தவங்க இப்போ 11லேருந்து காலை 11லேருந்து 12 மணிக்கு பிறந்திருக்காங்க வச்சுங்க, சரியாக. இப்போ செவ்வாய் ஓரை காலை 6 to 7, சூரிய ஓரை 7 to 8, சுக்கிர ஓரை 8 to 9, புதன் ஓரை 10 to 11, சந்திர ஓரை 11 to 12. இப்போ 11லேருந்து 12 இருக்கக்குள்ள அவங்க சந்திர உரையில் பிறக்கக்கூடிய சூழ்நிலை வரும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் கணக்கு பண்ணிங்க. உங்களுடைய ஓரை அறியணும்னா இப்படி தான் அறியணும். ஓரையை பொறுத்த மட்டும் திங்கள் செவ்வாய் புதன் வராது. முதல் ஓரை சூரிய ஓரை, 2வது ஓரை சுக்கிர ஓரை, 3வது ஓரை புதன் ஓரை, 4வது ஓரை சந்திர ஓரை, 5வது ஓரை சனி ஓரை, 6வது ஓரை குரு ஓரை, 7வது ஓரை தான் செவ்வாய் ஓரையாக வரும். கருத்தில் கொள்ளுங்கள். அது அடிப்படையில் முதல் ஓரை 6 to 7 ஆரம்பிக்கும். அதிலிருந்து கணக்கு பண்ணி நீங்கள் பிறந்த டைம் எதுன்னு பார்த்து அறிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ 6 to 7லேயே காலையில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஓரை தான் உங்களுடைய ஓரநாதன். 7 to 8 பிறந்தவங்களுக்கு சூரிய பகவான் தான் ஓரநாதன். 8 to 9 பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் ஓரநாதன். 9 to 10 பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் ஓரநாதன். 10 to 11 பிறந்தவங்களுக்கு சந்திர பகவான் ஓரநாதன். 12 to 1 பிறந்தவங்களுக்கு சனி பகவான் ஓரநாதன். அப்படியே நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக உங்களுடைய ஓரையை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். ராவு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையை ஏற்படுத்தும். சூளம் வடக்கு கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கோ ஏற்றணும். இந்த வடக்கை குறிப்பிட்டு சொன்னால் வடக்கு சைடு பார்த்து எக்காரத்து கொண்டு உணவு உண்ணக்கூடாது. அது செரிமானம் ஆகாது. உடல்
ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தால் இன்னும் உடலை வாட்டி வதைக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த வடக்கு சைடு பார்த்து எக்காரணம் கொண்டும் தலையை வைத்து உறங்கக்கூடாது. சிறு குழந்தைகளாக இருந்தால் ஃபிக்ஸ் வலிப்பு வியாதி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பெரியவங்களாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் பிரச்சனை, உடல்வாதிகள், கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவு, அலுவலகத்தில் மோதல் போக்கு அனைத்து ஏற்படுத்தும். வடக்கு சைடை இதெல்லாம் தவிர்த்துடணும், கருத்தில் கொள்ளுங்கள். இறையரில் தேடி வணங்கக்குள்ள வடக்கு சைடை நீங்கள் தானம் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம் இறைவனை நினைத்து. ஆனால் உணவு உன்றத்தையும் படுக்கிறதையும் எக்காரத்து கொண்டும் வடக்கு சைடை பயன்படுத்தக்கூடாது, அது பிரச்சனையை ஏற்படுத்தும். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று மகிழ்ச்சிகரமான நாள், சிறப்பான நாள், மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய நாள், அற்புதம். ரிஷபராசியை பொறுத்த மட்டும் நண்பர்களும் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இன்று அதிகம். அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் செய்யுங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறவங்க இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அதே போல் டீ கடை, ஹோட்டல் வச்சுருக்கவங்களுக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கதோ இல்லையோ, நேற்று கிடைச்ச வருமானத்தை விட இன்று வருமானம் கூடுதலாக கிடைக்கும், கற்றுக்கொள்ளுங்கள். கடகராசியை பொறுத்த மட்டும் பண வரையும், பொருள் வரையும், ஏமாற்றம், மன கஷ்டம் இதெல்லாம் வரக்கூடிய நாள். கணவன் மனைவிடையே பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கோபத்தை அடக்கி இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள், அற்புதமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், சிறப்பான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் அறிவுபூர்வமாகவும் இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நாள். உங்களுடைய அறிவுத்திறனை பார்த்து மற்றவர்கள் வேப்பாக பார்ப்பார்கள், உங்களை பாராட்டுவார்கள், அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய உதவி, கருணை, பரிவு இதெல்லாம் தேவைப்படும். அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்று பண வரையும் பொருள் வரையும் எதுவுமே இல்லை. ஆனால் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் தடங்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நினைத்ததை மறக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் ஒரு பெருமை மிக்க நாள்னே சொல்லலாம். உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள். அதே போல் கணவன் மனைவியுடைய நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தந்து உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய நாள், அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் உடல் சோர்வு, உடல் அசதி, உடல் வாதிகள் வரக்கூடிய நாள். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. அதே போல் கோபமும் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பு மிக்க நாளாக அமையும். மீன ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. இப்போ இந்த ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. ஏக்காரத்து கொண்டோ வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.